கல்லோண்ணா அமெரிக்கா அது சரி கல்லனும் போய் சொல்கிறோம் இங்கே போத்தூர் கல் வாங்கி கொண்டு போகிறார் அண்ணன் வெல்வெடுத்துறியா காமதேன் பேர் வெள்ளக்காரண்ணே மூ கிடாக்கு. Fall back apart. Find pieces of me all over the yard. In this house of cards. She says, hey man, there were just too many days when our good intentions only got in the way. And I almost never know what I should say. Maybe nothing nowhere ever was that okay. In this house of cards. With only hearts. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நைனாதீவில் இருக்கிற தீவு பகுதி கள்ளுத்தாவரணைக்கு வந்திருக்கோம். போய் பார்ப்போம் எப்படி இருக்குமெண்டு. இதுதான் கள்ளுத்தாவரணை. ஐயா வணக்கம். வணக்கம். அதுக்கு உங்களை கள்ள காட்டுறீங்களோ பார்ப்போம். இவர் தான் சாமான் பொருளை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறார். இது எவ்வளோ நேரம் புளிச்ச கல்? அவங்களோட கல் இந்த கள்ளுத்தாவரணையில் கல்லை பற்றி சொல்லுங்க, எப்படி இருக்குது? என்ன மாதிரி இந்த கல்லா நானும் கல்லு குடிக்க வரையில. ஆனா வந்து கல்லு வந்து உண்மையில புலையான்னு சொல்ல மாட்டேன். இந்த பெரிய வெளிநாடுகளுக்கு போய் சாராயப்பத்தில் வாங்கி குடிக்கிறதுக்கு இது குடிக்கிறதுக்கான நான் ஊக்குவிக்கல. ஆனா இது வந்து ஒரு போதைன்றதை தாண்டி மருத்துவ பொருள் கல்லு. சரி, இது நல்லதாகவும் இருக்குது. இனிப்பு கல்லும் இருக்குது, புளிச்ச கல்லும் இருக்குது. தோசைக்கெல்லாம் அந்த காலத்தில் கல் தான் விட்டுக்குதுன்றவ வெளிநாட்டுக்காரர் வந்து வெளிநாட்டு பொம்பளைகள் வந்து கல் குடித்தா அதை ஆகோன்னு கைதாட்டிக்கணும். ஆனால் உள்ளூர்காரர் வந்து கல் குடித்தா அதை தப்பு பிள்ளையாண்டிக்கணும். உண்மையில் மெட்ட சேர இது வந்து கல் நல்ல உடம்புக்கு. அது குடிக்காது மூட வைக்கும். ஐயா கொஞ்சம் சொல்லுங்க உங்களை பற்றி. கல்லை பற்றி சொல்லுங்க கிட்டவா. இது விலை குறைவு, உடம்புக்கு பாதிப்பு இல்லை. எவ்வளோ இங்கே போகுது விலை? இங்கே 200 200 ஒரு போத்தில். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் எத்தனை போத்தில் அடிப்பீங்க? ஒரு 4-5 குடிப்பேன். 4-5 போத்திலோ ஒரு நாளைக்கு? அப்போ 1000 ரூபா. சாராயம் குடிக்கிறேன்னா 5000 ரூபா வேணும். அப்போ எவ்வளோ காலமாக குடிக்கிறீங்க கல்? நான் கண்ட உடனே குடிச்சிருக்கேன். அதெல்லாம் கண்ட உடனே குடிச்சிருக்கேன். வேறு அடுத்த கல் அதை போய் பார்க்கலாமா? நக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரேன். இங்கே வாங்க கதைச்சு கொண்டு கேட்க ஒரு அண்ணன் கல் கொண்டு வர எடுக்கிறேண்ணா. கல்லோண்ணா இது எத்தனை போத்தில் அண்ணே? கல் ஊற்ற போய் நான் பார்ப்போம். லேசாக புளிச்சிருக்கேண்ணே, நுரைக்குது வேறுங்க. இதுதான் கல். ஆனால் அவ்வளோதான் அந்த வெறிப்பு மனம் இல்லை, பரவாயில்லை. நிறைய பாருங்க. இது 6 போத்தல். இது 6 போத்தல். இது எங்களை மேடம் தான் இது
யாராவது எடுத்தா கொஞ்சம் ஈஸி ஒவ்வொரு போத்தில் அளக்காம 6 போத்தில் அளந்தாலே ஈஸியாக. இவர் 6 போத்தில் அந்த அதுக்குள்ளுக்கு விட அளவு அளவா எடுத்து விடணும். 6 போத்தில் கல் இந்த இதுக்குள்ள அளவுக்கு கொள்ளளவா இருக்கும். வெட்டினாங்க 10 நாளைக்கு தொடர்ந்து கொள்ளனை பண்ணுவோம். 10 நாளைக்கு தொடர்ந்து கொள்ளணும் வந்து 10-11 நாளைக்கு இவைக்கு அந்த சம்பளத்தை கொடுப்பாங்க பேசி 10 நாளைக்கு ஒருக்கா வேண்ட கல்லுக்குரிய அந்த சம்பளம். அதாவது இப்போ விற்பனை 200 சொன்னால் அதை வச்சு ஒரு 40 ரூபா குறைச்சி கொள்ளனை கொடுப்போம். விற்பனை 200 ரூபாண்டா அதுக்கு 40 ரூபா குறைச்சி என்ன உங்களுக்கும் இது நடத்துறதுக்கு லாப நட்டங்கள் வேணும். எங்களுக்கு சங்கம் இந்த சங்கம் என்ன மாதிரி அது பல்மர கோஆபரேஷன் சொல்லி நயனாதீவு வேலனை அது அதில் இருக்கு அந்த முன் சந்தி அடியில் ஒன்று இருக்கு அது அது கோஆபரேஷன் அது கோஆபரேஷன் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. மற்ற பேர் இப்போ கல் வாங்க வந்திருக்காரோ அவர் ஐயா. சரி இப்போ என்னண்டா இதுதான் பாருங்க எங்களுக்கு இப்போ இந்த டைம் சீசன் டைம் போன மாதம் மார்ச் மாதம் எல்லாம் 820 கல் வெளியே கடலில் ஊற்றினாங்க. ஏன் விற்பனைக்கு மிஞ்சி அப்படின்ட்டா விற்பனை கூடிட்டு இப்போ கொள்ளனை கூடிட்டு இந்த அந்த சீசன் டைமில் கொள்ளனை கூட வரும். இப்போ எல்லா பையனும் கல் எல்லாம் கூட வரும். அதெல்லாம் இங்கே வந்தால் விற்பனை கூட ஆகும். இப்போ அதுலேருந்து நீங்கள் பெரங்கட்டி அப்படி பெருமதி செய்யலாம் பனங்கருப்படி செய்யலாம், போத்தில் அடைக்கலாம், சாராயம் படிக்கலாம். அதெல்லாம் இங்கே எங்கட இடத்துல அந்த மிஷினரி ஒன்றும் இல்லை. அதனால மிஞ்ச லெவலில் கடல்லாம் ஊற்றுனது. ஐயோ நீங்கள் இப்போ ஊற்றினா அந்த செய்கிற தொழிலாளிகளுக்கு அந்த காசு அந்த கடற்காலி பாட்டு மிச்ச காசு தான் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் விகிதாப்படி இவருக்கு வந்து கூட தந்தது கூட வரும், குறை தந்தது குறை வரும், அப்படி கழிச்சு தான் கொடுக்குறது. இப்போ ஒரு 4-5 நாளாக போத்தில் அடைப்பு இங்கேருந்து போமிட்டு எடுத்து யாழ்ப்பாணம் அனுப்புகிறோம். போத்தில் அடைச்சு அது அந்த கொஞ்சம் காலம் டேட் போட்டு டேட் இருக்கும் போத்தில் அடைச்சா இப்போ அப்படி தான் அனுப்புகிறோம். இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே வேலை செய்கிறீங்க? 2000 ஆண்டு வேலை செய்கிறீங்க. 2000 ஆண்டுலேருந்து இந்த இதுக்கு இப்போ நீங்களும் கல் குடிச்சிருக்கீங்களா? இல்லை இங்கே மட்டும்தான். கூடுதலாக விற்பனை செய்கிறார்கள் தொழிலாளர் வந்து கடையில் இருக்கிறார்கள் குடிக்க மாட்டேன் குறைவு. நான் இப்போ கேள்விப்பட்டேன். பாவிக்கிறேன் நீங்கள் இதுக்கான பொறுப்பாக இருந்து இல்லை. ஆனால் இது பெருசாக அந்த புளிச்ச மனம் வரையில இன்னும் புதுக்கல் மத்திய அந்த பிறகு தான் கொஞ்சம் பிடிச்ச. இப்போ என்ன இனிப்பாக இருக்க மாட்டோம். இப்போ இனிப்பாக இருக்கும். இப்போ வரைக்காது வரைக்காது இல்லை வரைக்கும் தான் 2 போத்து வச்சா களைப்படங்கும். இப்போ சும்மா இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது ஒன்று எனக்கு கொஞ்சம் தாரிங்க. நான் இப்போ குடிக்கிறேன்னு சொல்லல புளிக்குது நிற்குதுன்னு டேஸ்ட் பண்ணி. ஐயோ இப்போ கொண்டு வந்த வேலை அதை எடுத்துக்கலாம். இல்லை அது எல்லாம் ஒரே எடுத்தான். இல்லை இது நாள் போனோம். இல்லை இன்னைக்கு வந்து எடுத்தான். இப்போ என்ன கல் எங்கள்கிட்ட இல்லை போதுமா. இப்போ என்னண்டா இந்த கல்லை வந்து நான் கூட சுவைச்சு காட்டுறேன். ஆனால் இப்போ இதில் பதநீரும் இருக்குல்லோ. இனிப்பா தனி இனிப்பா அது அது இல்லை. இதில் எனக்கு சின்ன சும்மா சுட்டு இது அப்படிங்க. இப்போ இது கல் தமிழ்நாட்டில் கல் தடை. அது நான் அரசாங்கத்தை பற்றி குற்றம் சொல்லலை, அங்கே தடை. ஆனால் இங்கே வந்து இருக்குது. தமிழ்நாட்டு மக்களே பாருங்க அப்படியா நிலவரம் வந்து இது சும்மா சுவைச்சு பார்ப்போம் அப்படி இருக்குமாண்டு. அவ்வளோத்துக்கு வரிப்பில்லை. ஆனால் எப்படி சொல்ல தோசை புளிச்ச மனம் அடிக்குமே அதே மாதிரி தான் மனக்கு. இதுதான் நல்ல மனத்துக்கு. பதநீரான்னு சொல்லிங்கன்னா சுண்ணாம்பு பூசினா பதநீர் யோசிப்பாங்க. நீ கதைச்சு கொண்டிருக்கிறா குடிக்கிறாண்டு. இந்த கணக்கா இருக்குது வரிப்பில்லை. ஆனால் கூட குடிச்சிங்கன்னா வரிக்கும். சரியோ நல்லா இருக்குது. அந்த இளநீ கொஞ்ச நேரம் வச்சுட்டு விட்டா அதே மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இது பின்னேரமாகினா வரைக்க தொடங்கிடும் கூட வரைப்பு. பரவாயில்லை. ஒரு பனையிலேருந்து வர பானம் அவ்வளவுதான். அதை புளிக்க இயற்கை பானம். இளநீ எப்படி குடிக்கிறீங்களோ அதே மாதிரி தான். சாராயத்தில் என்னென்ன போடுறாங்கன்னு தெரியாது. அந்த பனையில வர பாலையில அந்த தொழிலாளியை கஷ்டப்பட்டு அதுக்கு தேவையை செய்து கஷ்டப்பட்டு எடுத்து அதை பதவியாக்கி இயற்கையாக கொண்டு வர்றது. மரத்து குடிக்கிற மாதிரி கொள்வனை செய்கிறா. ஒரு நாளைக்கு இப்போ 140-150 வரும். 150 நேற்றைக்கு 145 வந்துச்சு. அவ்வளோ சேல்ஸ் ஆகிட்டு. சரி சரி. இன்னைக்கு அந்த அளவு இந்த போத்துல எல்லாம் நீங்கள் இங்கே அடைச்சி கொடுக்குறது இல்லை. இது அங்கேருந்து அடைக்க அங்கே யாழ்ப்பாணத்தை அடைச்சி வச்சுருக்காங்க. நாங்கள் அதை யாழ்ப்பாணத்தினர் அடைச்சி வச்சு இங்கே கொள்வனை செய்து கொடுப்பீங்க. எங்களுக்கு லாபத்தை வச்சு சீவிப்பீங்க. நான் இல்லை இங்கே ஒரு சங்கத்தால்
இது எங்களுக்கு பொதுவா இந்த பனை மரத்தை பற்றி கேட்கணும்னா அவர் தான் கேட்கலாம் என்ன சீவராக்கள் அங்கே இருக்கணும் போய் பார்த்தா காட்டுவீங்க களைச்சி போய்ப்பாங்க பின்னேரம் பின்னேரம் 5 மணி வரை தான் போவாங்க. சரி சரி ஐயா மிக்க நன்றி. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இப்போதைய இளைஞர்களுக்கு? இப்போத்த இளைஞர் என்ன எல்லாரும் இதில் குடிக்கிறதுல என்ன இருக்குது, இது குடிக்கிறதுல அவருக்கு பிரச்சனை இல்லை. இது சும்மா களைப்புக்கு தண்ணியோட குடிக்க. அந்த காலத்தில் இது என்ன மருந்துக்கு பாவிச்சிருக்கணும்? என்னென்ன மருந்துக்கு நான் சொல்லல. அந்த அம்மல் வருத்தம் தான், அம்மல் வருத்தம் தான் கண்டிப்பாக குளுமைக்கு அந்த வயிற்றுல வெக்கையாக இருக்கும், உடம்பு வெக்கையாக இருக்குன்றதுக்காக அந்த தனியை ஒரு பனைகளில் மற்ற பனைகளில் சேர்க்காம அதை மட்டும் இறக்கி அதுக்குள்ள தேசிக்காய் புளி அதை விட்டு கொடுக்குறவ. தோசைக்கெல்லாம் இதே மாதிரியோ நல்லா பிடிச்சதோ இல்லை, அது இதே மாதிரி இல்லை. இந்த கல்லில் பின்னது கல்லாக இருந்தால் இது பின்ன அமைச்சிருந்தா அது கொஞ்சம் புளிப்பு வரை இருக்கும். அப்போ தோசைக்கு அப்பத்துக்கு விட்டால் புளிப்பு கூட வரும். புளிப்பு வரும் தோசை அப்பம் அந்த சுப்டா வரும். இப்போ எல்லாம் கண்ட இதெல்லாம் போட்டு பிடிக்க வைக்க இது வெக்கம்னு சொல்லி அப்படி செய்யணும். சரி ஐயா மிக்க நன்றி. எத்தனை வயசுல நீங்க முதல்ல கல்லு குடிக்க தொடங்குவீங்க? அப்பா அம்மா தெரியுமா பைக்க? குடிக்காட்டி பேசுவீங்க மேல அப்படி அடி இங்கே வேற வீடி அடிச்சு கொண்டு குடிக்கிறாரு. குடிக்காட்டி பேச்சு விட மாட்டா அப்படி அது எனக்கு விடாங்க இல்லை நல்ல சாமான குடிச்சோம். அது சரி கல்லனும் போய் சொல்கிறோம். உண்மைதான் ஏதோ சொல்ல வாரார். இப்போ இது கல்லோட என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும்? கல்லோட சுண்டல் மிக்சர் ஒடியல் கூழ் அதை மணியா கூழுக்கு கல்லும் குடிக்க அப்படி இருக்கும். அவ்வளவுதான். மற்ற இதுக்குள்ள எத்தனை பேர் வந்து சராசரியா வந்து வாங்குவினோம்? இதுக்குள்ள சிங்களாக்கள் வரும், தமிழாக்கள் வரும். சிங்களாக்கள் ஆமிக்காரங்கள் எல்லாம் பெறுவாங்க. எல்லாம் பெறுவாங்க. வந்து இதுலயே குடிச்சிட்டு போடுறோம் வாங்கிடுவோம். குடிச்சிட்டு போவாங்க. அப்போ எப்படி நீங்கள் இந்த கல்லை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? கல்லை பற்றி கல்ல பிரச்சனை இல்லை. சாரே மாதிரி ஆளை கொல்லாது. அப்போ அவ்வளோ ஆழமாக குடிக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன ஒரு வருத்தமும் இல்லை? வருத்தம் என்ன பார்க்க டாக்டருக்கு தான் வருத்தம். டாக்டருக்கு தான் அதுதான் நான் யோசிக்கிறேன். இவர் வாங்கிட்டார். சரி இவரோட கதைப்போம். அடுத்த இவர் வெள்ளக்காரங்க மூணு கிடக்குது அப்படி சாரி. எந்த நாட்டில் என்ன வந்தீங்க ஐயா? எந்த நாடு? நான் எங்க கொரியா போல அமெரிக்கா. இந்த அடி குடிக்க ஒரே தடவை தான் மதம் போகணும். விடாமலை குடிக்கிற உங்க பாருங்க நம்ம ஒரு போத்து சரி அப்படியே போயிட்டு அவர் 5 பேருங்க வேற போடி சாட்டி முடிஞ்சு. சரி சொல்லுங்க ஐயா எப்படி இருக்கு கல்லு? கல் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை போத்தல் குடிப்பீங்க? நான் அப்படி ஒரு நாளைக்கு குடிக்கிறேன். அப்படி 6-7 போத்தல் கிட்ட குடிப்பேன். ஒரு நாளைக்கு காலையிலேருந்து இரவு வரை. எத்தனை என்ன மாதிரி அந்த கல்லை குடிச்சோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல பொரிச்ச கல்லண்டா? பொரிச்ச கல்லண்டா எனக்கு கணக்கணப்பாக இருக்கும். நல்ல கண்ணெல்லாம் மூடி நல்ல கனவோட எல்லாம் வருமே? வரும், எல்லாம் வரும். அடுத்த வேகமாக சாப்பிட்டுட்டு பேசாமல் தூங்கிட்டு களைப்பு இருக்காது, களைப்பட்டும் இருக்காது. சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒளிம்பி நான் சாப்பிடுவேன். எலும்பி என்ன சாப்பிடுவீங்க? நெத்திரியால் ஒழும்புனாண்டா பசிக்கும். எனக்கு நெத்திரியால் எலும்பினாலே பசிக்கும். கல்லை குடிக்க இந்த கல் எடுக்கிற ஆக்கள் மற்ற கல் இந்த சீவுற கல் அவைகள் வந்து இதோட என்ன மாதிரியான தொடர்பில் இருக்கிறோம்? எப்படி அவை இந்த நிலப்பாடு எப்படி இந்த நைனாதீவில் அந்த பின்னாலே இருக்கு இந்த இருக்கிற கேளுங்க பக்கத்தில் என்ன மாதிரி நிலப்பாட்டில் இருக்கு? நம்ம இப்போ அதை விட்டு தான் கேட்கணும். அதை விட்டு தான் கேட்கணும். நிலப்பாடுனையே கல்லை ஜீ வித்துட்டு சேரத்தை குடிப்போம். அப்போ அவையில் கல் குடிக்க மாட்டேன். அவையில் அந்த பயபக்தி மாதிரி வெட்டுற மரத்தில் குடிக்கக்கூடாது. அண்ணா இவர்தான் வந்து பனை மர தொழிலாளி. அப்படின்னா பனை சம்மந்தப்பட்டதில் சும்மா செவ்வாய்க்கிறதுக்கு போகலாம் ஆளோட போனால். அவ்வளோத்துக்கு நல்ல அனுபவசாலி. பனை சீவல் வந்து எப்படி இப்போ நயனாதீவில் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அப்படின்னா எப்படி கஷ்டம் உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எப்படி இருக்குது? ஒரு நாளைக்கு எத்தனை போத்தில் கொண்டு வராதி என்ன மாதிரி நிலைமை? தட்டுப்படும், சிலது உடையும், முட்டிகளும் உடையும். முட்டி என்ன யாரும் கல்லால் அறிவாங்களோ? என்னது காணி கல்லுக்கு அந்த குடிக்க வரிச்சு சரி. இப்ப என்ன சீசன்? ஆண்பனைக்கும் பெண்பனைக்கும் என்ன வித்தியாசம்? நொங்கு வராது, மற்றது பாலை வரும். ஆண்பனை பாலை,
பெண் பனை வந்து நொங்கு நோங்கு. இப்போ அந்த பூ பூக்குற சீசன் போல என்ன இப்போ சீவல் நீங்க இதுல பழங்கட்டியல் காய்ச்சி செய்யலையோ இங்கே அப்படி ஒன்றும் வரலண்ணா. வீட்டுல வீடுகளில் செய்யறவையோ இல்ல வீடுகளில் அப்படி ஒன்றும் இல்லைண்ணா. அதுக்கு இங்கே அப்படி ஒன்றும் எடுக்குமதி ஏற்றுமதி ஒன்றும் ஒன்றும் இல்லை இப்போ நீங்க இப்போ கல்லு ஜீவிங்களோ இந்த கல்லு ஜீவாத காலத்துல என்ன செய்வீங்க என்ன தொழில் ஏதாச்சும் ஒரு தொழிலுக்கு போயிடுவோம். கடத்தொழில் கூலி வேலை கூலி வேலை அப்படி மாறி மாறி போகிறது. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மரம் மேறி இறங்குவீங்க 15 மரம் மேறி இறங்குவீங்க அந்த 15 மரம் முடியும் 20 முடியும். இந்த கை அந்த ஏறி இறங்கினதால இப்படி வந்ததோ ஒரு பனையில இருந்து எத்தனை போத்தல் கல் இறக்குவீங்க சராசரியா 7-8 போத்தல்கள் 7 போத்தல் ஒரு போத்தல் இங்கே எவ்வளவு கிடைக்கணும் 160 அப்படி இருக்கும். அது கூட உங்களை கொண்டு வந்து கொடுப்பீங்க கொடுக்குறது இஞ்சத்தை கொள்ளனவை பார்த்து சிலது ஊத்து கழிவும் வரும். இப்பதான் ஏற்றுமதியா வரும் கூடுதலா இப்பதான் மற்றபடி ஊத்த வண்டியா நீங்க இப்ப என்னண்டா நான் உங்கள்கிட்ட சொல்ல கேட்குறேன் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு எத்தனை பனையில் ஏறுவீங்க கிட்டத்தட்ட பனையில் வேண்டாங்கன்னா கணக்கு சொல்லிடாது. இப்போ பிடிச்சி சிலது நின்றுருக்கு இடையில 10 நாள் ஒழுகுற பனையும் இருக்குது கொஞ்ச நாள் இருக்குது. அப்போ மாற்றி பிடிச்சண்டே போவோம் பிடிச்சி கொண்டே போவீங்க. நீங்கள் யார்கிட்ட பழகினீங்க அந்த பனை ஏறுறது? அண்ணாட்ட. உங்கள் அண்ணா அப்பாட்ட? அண்ணா அவருக்கு அவருக்கு மூத்த அண்ணா சொல்லி கொடுத்து மூத்த அண்ணா. அது என்னது இந்த பனையில் ஏறக்கு என்னத்தை வந்து வச்சு ஏறுற ஆகல வடங்க தரநாள் தானே அதை போட்டுட்டு ஏறுவீங்க. தென்னை மரத்தும் அப்படி தானோ தரநாளை போட்டுட்டு பிடிச்சா போக வேண்டியதான். முதல் போகும்போது கொஞ்சம் களைப்பு ஏறிட்டு இறங்கினா கையோட. அதுக்கப்புறம் சில பேர் வந்து காலில் இதுகள் போடாம ஏறவே இல்லை. அது எப்படி? அது சில பேர் பழக்கம். அது தொடர்ச்சியாக ஏறியல. அது மேலே நிற்க வேண்டிய அப்புறம் சாலைக்கு கூட வர வேண்டியா. அது இப்போ இருந்துட்டு 1-2 ஏறி வரலாம். தொடர்ச்சியாக ஏறும்போது கஷ்டம். வேறு வழக்கு இதாகிருக்கு. கத்தியல் எல்லாம் பொழி கொண்டு வருவீங்க. சரி சரி. நொங்க எல்லாம் வெட்டி அதுகள் விற்கிற நீங்கள் வாங்க ஆராய்ச்சி வந்தால் வெட்டி கொடுப்போம். சரி சரி சரி. இன்றைக்கு எத்தனை போத்தில் ஒன்று நீங்கள்? இன்றைக்கு 24 போத்தல். 24 போத்தில். அது இது வந்து 10 நாளைக்கு பிறகு உங்களுக்கு அது காசு வரும். 10 நாளைக்கு ரொட்டேஷனில் வந்து ஒன்று. சரி சரி. கடமத்துக்குள்ள வந்தாலும் கூட அந்த உடன் பதநீர் எடுக்கலாம் வந்தா சொன்னா அந்த இனிப்பா இருக்கும். தண்ணி இனிப்பா. அது எப்போ வரணும்? என்ன நேரம்? காலையில் வரணும் நேரத்தோட. எங்கே? பனைக்குள்ள வந்தா எடுக்கலாம். வந்தா எடுக்கலாம். நீங்க எத்தனை மணிக்கு எச்சசையும் கூட்டிட்டு வாங்க. அது அடிச்சு விட்டுறாங்க. பதநீர் தானே. நான் கல்லுக்குள்ள தானே. அது கல்லு இங்க பதநீர் இன்னும் பதப்படுத்தல. இல்ல இல்ல நாங்க இருக்கிற பனைமரத்து நீரை வாண்டி அதுல குடிக்கிறது. அப்படி பதநீருக்கு பேர் அது இல்லைன்னா அப்ப அது சுண்ணாம்பு பூசி அதைத்தான் நான் கேட்கிறேன். அது இல்லையா? அது வந்து பதநீர். இது கல்லு. அதுதான் வேணும் எனக்கு. அது இங்க இல்ல. ஐயோ அது யாழ்ப்பாணத்துல சில பேர் அவங்க சங்கமே இருக்குது. பதநீருக்குண்டு அங்க போத்துல கொண்டு போவோம் வாங்குறதுக்கு. அது வந்து சுண்ணாம்பு தடவி காலை விட்டு எடுப்பாங்க. இப்ப இங்க நீங்க செய்து தர மாட்டீங்களா சுண்ணாம்பு வாங்கி தர? அது நீங்க எங்க வேணும்? அது எவ்வளவு நாள் செல்லும்? செய்யலாம். இங்க அது மினக்கட்டது இல்லை. கல்லு சீவிரது மட்டும்தான். கல்லாக்கி கொடுக்கும். அதுதான் தரேன் ஜாமான் குடிக்க. அதுவும் தரேன். அது வந்து வரைக்கும் சரி ஐயா ஓகே. நீங்க பாருங்க குடிக்காத கூட விருப்பம். இந்த இடங்களை சுத்தி காட்டி இந்த கல்லை பற்றி எல்லாம் சொன்ன அந்த ஐயா மேல் இந்த இன்னொரு ஐயா வெளிநாடுக்காரா, அதாவது கொரியா சவுத் கொரியா இவர் தான் நீங்க முகாமையாளராக இருக்கார். அப்படின்டா கலை முகாமையாளர் இதெல்லாம் கல் சம்பந்தப்பட்ட இதுகளுக்குள்ள பொறுப்பாக இருக்கிறார். சரியோ ஐயாவுக்கு நன்றி. எத்தனை மணி மட்டும் வச்சிருப்பீங்க? 2 மணி வரைக்கும். 2 மணி. அதுக்கு பிறகு வேற வேலை மதியம் 5 மணி இருந்து 8 மணி வரைக்கும். 8 மணி மட்டும் இருப்பீங்க. மதியம் சாரி பின்னேரம். இப்போ கொஞ்சம் தான் குடிச்சனா நான் எதுவுமே செய்யல. கூட குடிச்சிங்க. இது ஒன்றும் இப்படி நானும் பார்ப்பேன். பார்த்தா கல் நடுப்பேன். நல்லதாக நீங்கள் பார்த்து தான் நடுப்பீங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுல ஒரு இல்லை. ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் டேஸ்ட் பண்ணுறீங்களே. சரியா ஓகே வாரம் ஐயா வாரம். ஐயா என்ன ஒரு போத்தில் நிப்பாட்டிட்டீங்க? இல்லை காமதை என்ன பண்ணேன் அது வடிவாக நயனாதி வந்து நல்லா இழுக்கும். ஏன்டா எல்லா ஜனமும் நயனாதி ஒரு புனிதமான கருதுறாரு. இங்கே போத்தில் கல் வாங்கி கொண்டு போகிறார் அண்ணன் வெல்வெடுத்துறையா நயனாதீவில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. கல்யாணம் பண்ணியிருக்கோம். சரி 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 ஐயா வரோம். நயனாதீவு கோயில்கிட்ட பின்பகுதியெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் விட மாட்டாங்க.
இதான் வந்து கோபுரம் ஏற்கனவே காட்டியிருப்பேன் நயனாடி கோயில் கோபுரம். நான் போய் நம்ப ஏன் வந்து சிங்கள ஃபேமிலி